வணக்கம். இந்தியாவில் இருக்கிற எஃப்யூ சர்டிஃபிகேட் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருந்தீங்க, மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டாவது வந்து நம்ம வேலெட்டை வந்து சேஃபால் டோக்கன் பாக்கெட் மெட்டா இதெல்லாம் பார்க்குறது வந்து நம்ம டான் காயினை டாலரை மாற்றுறது, டாலரை வந்து பிட்காயினாக மாற்றுறது, மற்ற டாலரை கொடுத்து வாங்குறதோ இல்லை காயினை கொடுத்து வேறு காயினை வாங்குறதோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் இந்த வேலெட்டை வச்சிங்களேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் இந்த அஃபிஷியலாக இருக்கிற இந்த எஃப்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிற இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம பணமாக எடுக்க முடியும். காயினை விற்றுட்டு நம்ம பணமாக அதில் எடுக்க முடியும். ரெண்டாவது இந்த வேலெட்டில் வந்து நம்ம வந்து டாலரை வந்து மற்ற காயினாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம கிராம்பே வந்திருக்கு வச்சிங்களேன். ஆட்டோனோட கிராம்பே வந்திருக்கு. அந்த கிராம்பே வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம மற்ற காயினை வாங்க முடியும், ஸ்வைப் பண்ண முடியும். அதாவது நம்ம டாலரை வந்து மற்ற காயினை வாங்க முடியும். ரெண்டாவது வந்து அந்த காயினுக்கு பதில் நம்ம காயினை விற்றுட்டு நம்ம யூபிஐ மூலமாக பணம் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராம்பே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு கூகுளில் ரன் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துடும். இது மூணுமே வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸோடு தான் போயிட்டுருக்கோம் வச்சுங்களேன். என்ன நமக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் எடுக்கிறதா இருந்தால் 30% டேக்ஸ் இருக்கும். மற்ற இதில் வந்து வேலெட்டில் எடுக்கிறதா இருந்தால் அவங்களோட பீஸ் தான் போகும். மித்தபடி கவர்மெண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்டிக்குவாங்க. அதுக்கோசரம் எல்லாமே கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி நினச்சிடாதீங்க. எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டாக தான் நடத்த முடியும் வச்சுங்களேன். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தாக பேச முடியாது, அதனால தான். நன்றி.